எங்கடி அந்த ராசத்தை காணோம்? அவ எங்க பொறுக்க போயிருப்பான்னு உனக்கு தெரியாது. உன் வாய் கலர்னா எதனா விஷயம் வருமான்னு பார்த்தேன். அவ வாய கலர்ல குப்பைதான் வரும். வேணா பரட்ட, தேவையில்லாம என் வாய கலராத, நல்லா வந்துரும். நல்லா வந்தது பரவாயில்லையே. சரி சரி, வேலையை பாருங்க. டேய் யாரு அந்த ராசாத்தி பொண்ணு? ஒன்ன விட்டுட்டு அந்த டிரைவர் பைய கூட சுத்தம்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலடா. இவ வேற. ஏமா டூட்டி நேத்துல போன் பண்ணானு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? போன வைமா. போன வச்சிடாதீங்க, முக்கியமான விஷயம். நம்ம பொண்ணை கேட்டு வந்திருக்காங்க. என்னது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நம்ம பொண்ணை பிடிச்சு போச்சு. நீங்க வந்தீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். ஏமா திடீர்னு சொன்னா எப்படிமா? திடீர்னு அமைஞ்சிருச்சு, நல்ல இடம். நீங்க ஆபீஸ்ல ஒரு 50,000 மட்டும் லோன் போட்டு வாங்கிட்டு வாங்க. நீங்க அனுப்பின காசுல கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன், சமாளிச்சுக்கலாம். உடனே புறப்பட்டு வாங்க. நிறைய இருக்கு. என்னாரு அவ ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டு போன கட் பண்ணிட்டா? என்னாச்சு, ஏன் பயப்படுறீங்க? அது ஒண்ணு இல்ல ஆறு, என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயாச்சு, உடனே புறப்பட்டு வான்றா. சந்தோஷமான விஷயம் தானே, போயிட்டு வாங்க. ஆறு, நீங்க எல்லாருமே என் குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி. இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாத விஷயத்த ஒண்ணு சொல்றேன். நானும் ஊர்ல தொழில் பண்ணி நல்ல வசதி வாய்ப்பா தான் இருந்தேன். திடீர்னு தொழில லாஸ் ஆகி நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். வேற வழி இல்லாம தான் வேலை தேடி இந்த சென்னைக்கே புறப்பட்டு வந்தேன். பல நாள் பட்னியா, படுக்க கூட இடம் இல்லாம ரோட்ல தான் படுத்து கிடந்தேன். வேற வழி இல்லாம நானா மனசார தேர்ந்தெடுத்த தொழில் தான் இந்த தொழில். இதுல மாசம் கிடைக்கிற காசை என் தேவைகளா சுருக்கிக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு அமுச்சு வைப்பேன். அவ தேவைகளா சுருக்கிக்கிட்டு 4 காசு சேர்த்து வச்சிருக்கேன். திடீர்னு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. 50,000 ரூபாய் லோன் போட்டு எடுத்துருவாங்கன்னு சொன்னா நான் எந்த பேங்க்ல போய் லோன் போடுவேன் தம்பி? எந்த ஆபீஸ்ல போய் லோன் போடுவேன் தம்பி? 50,000 தானே, நான் தரேன். என் கல்யாணத்துன்னு பட்டையிட்டு 50,000 கொடுத்து வச்சிருக்கேன். அவனை தர சொல்றேன். ஏ குரா, டேய் அந்த 50,000 கொடுத்து நீ என்ன பண்ணுவ? விட்ரா, எனக்கு தான் கல்யாணமே இல்லை ஆகி போச்சுடா. அந்த காசை கொடுத்தா அவருக்காவது உதவும். ஆறு, நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்கிட்ட இருந்து இந்த நேரத்துல இவ்வளவு ஒரு உதவி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எப்படியாச்சும் நான் வேலை பார்த்து இந்த பணத்தை திருப்பி கொடுத்தறப்பா. நீங்க திருப்பி குடிப்பீங்கன்னு நினைச்சு நான் கொடுக்கல. எல்லாரும் ஒன்னா வேலை பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு நல்ல நடந்தா எங்களுக்கும் நடந்த மாதிரி தானே. விடுங்க. இந்தாங்க, இதுல 50,000 இருக்கு. பேனர்ல எங்க போட்டோ இருக்கணும். போட்டோ என்னடா, உனக்கு கட் அவுட் வச்சிருவான். ஏய், எங்க ஓடுற? ராசாத்தை தேடி போயிட்டு இருக்கேன். எங்க போயிருப்பா? அவ அந்த டிரைவர் கூட தான் சுத்திட்டு இருப்பா. அவங்க பாட்டி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காங்க. அதான் அவகிட்ட தகவல் சொல்ல போயிட்டு இருக்கேன். அவ வந்து என்ன பண்ண போறா? பாட்டியை நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். போ. சரி, அவ வரும்போது வரட்டும். உடம்புக்கு தேவையான மருந்து மாத்திரலாம் என்கிட்ட இருக்கு, கொடுக்குறேன். அதை ஒழுங்கா வேலைக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாவே உங்க உடம்பு பூரண குணமாயிடும். டாக்டர், என்னாச்சுப்பா? டாக்டர், பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க டாக்டர். என்னாச்சு பாருங்க டாக்டர். பாக்குறேன்பா, உள்ள கொண்டு போய் வாங்க படுங்க. டாக்டர். ஆகாரம் என்ன சாப்பிட்டாங்க? என்னன்னு தெரியல டாக்டர், பாருங்க டாக்டர். ஆடி துடிப்பும் இல்ல, இதய துடிப்பும் இல்ல. என்னாச்சு டாக்டர்? அவங்க இறந்துட்டாங்கப்பா. நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்ட தம்பி. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அவளை காப்பாத்திருக்கலாம். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வேண்டியவங்களுக்கு சொல்லிட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. ராசாத்தி எங்கடி இன்னும் காணோம்? ஆயா, அவ யாரையோ இழுத்துட்டு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். வயசுக்கு வந்த பொண்ணு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாதும்மா. பாட்டி வேற எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்கோம். என் கூட இருக்கும்போது பாட்டியை பத்தி கவலைப்படாத. என்ன சாப்பிட்றீங்க சார்? என்ன சாப்பிட்ற? எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஸ்வீட் சாப்பிட்றியா? சரி. ஸ்வீட் இருக்கா? ஸ்வீட் இருக்கு சார். குலாப் ஜாமுன் இருக்கு. குலாப் ஜாமுன் கொண்டு வாங்க. ஓகே சார். வேற ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா சார்? சொல்றேன். ஓகே சார். மச்சான், ராசாத்தி இதுக்கு மேல வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லடா. ஆயாக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீயே பண்ணிடுறா. கடைசியா 1 மணி நேரம் பாப்போம், அதுக்குள்ள வந்துருவாடா. எனக்கு நம்பிக்கை இல்லை.
அவ கண்டிப்பா வர மாட்டாடா. டேய் மச்சான், இதுக்கு மேல லேட் பண்ண வேணாம்டா, எல்லாத்தையும் நீயே பண்ணிடுறா. ஆமா தம்பி, ஏற்கனவே வயசான உடம்பு, இதுக்கு மேல வச்சிருக்க கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் பாட்டி அன்னைக்கே உங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. Drop of a hat, the drop of a rap, the drop of a beat. You might have listened to and thought was fact. At the trainees or $1 or a bond or stock. To what you wanna do, my man, it's on you. Trying to walk around, man, who the hell are you? சார், சிட்டிலேயே பெரிய தொழிலதிபர் நீங்க. உங்ககிட்ட பேட்டி கேட்டா இந்த குப்பமேட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமா? வாங்க சொல்றேன். பாத்துமா, பாத்து வாங்க. மகாலட்சுமி, என்ன சார் இது? என் காலை தொட்டு கும்புறீங்க? ஒன்ன தொட்டு கும்பலமா, மண்ணை தொட்டு கும்பிட்டேன். இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த இடம்தான். சரி சார், இந்த பேட்டி மூலமா எங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது சென்னைக்கு நான் வரும்போது என்கிட்ட நம்பிக்கையை தவிர வேற எதுவுமே கிடையாது. அடுத்தவங்க கிட்ட கூலி வேலை செய்யக்கூடாதுன்னு சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணி இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சேன். 24 மணி நேரமும் காலமும் பார்க்காம கடினமா உழைச்சேன். அந்த கடின உழைப்பு தான் என்னை இந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சிருக்கு. அதனால உங்க நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, முதல்ல உங்களை நீங்க நம்புங்க, அப்பதான் உலகம் உங்களை நம்பும். எப்பவுமே ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அதுல ஜெயிக்கணுங்கிறதுக்காக கடுமையா உழைங்க. உழைச்ச யாரும் வீணாய் போனதா சரித்திரமே கிடையாது. வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டும். என்ன எல்லாரும் ஏன் இங்க நிக்கிறாங்க? பாட்டி போட்டோக்கு மாலெல்லாம் போட்டிருக்கு. பாட்டி பாட்டி எங்கடா? பாட்டி செத்து போச்சுமா. இப்பவாது வந்தியம்மா நீ? ஆறுதான் எல்லா காரியத்தையும் செஞ்சு எடுத்தான். என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. இப்பொழுது என்ன பிரயோஜனம்? போய் வீட்டை சுத்தம் பண்ணு, நாங்க போறோம். டேய் வாடா போலாம். அப்படியே விட்டுட்டு போனா எப்படிடா? எல்லாம் பேசி முடிச்சிட்டு போலாம். என்ன பேசணும்? நீ தானடா கொல்லி போட்ட. 16வது நாள் காரியத்தை நீயே செஞ்சிரு. சரி, ராசாத்திட்டு ஒரு வார்த்தை கேளுங்க. நீ என்னமா சொல்ற? வேற யாரும் வரணுமா? வேற யாருக்காவது ஆட்சேபனை இருக்காப்பா? இல்லையே. அப்ப 16 காரியம் எல்லாம் வந்துருங்க.